அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2023-24 எக்ஸாமினுடைய ரிசல்ட்ஸ், ஃபைனல் ரிசல்ட்ஸ் வெளியிட்டாங்க. அது யார் யார் எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறதையும் வெளியிட்டாங்க. அப்போ இந்த மார்க்கில் யார் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் இந்த சிவி, அதாவது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் அவங்க நேம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நாம் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்கலாம். எந்த மார்க் வரைக்கும் வேலை கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த வீடியோவில் ஜென்ரல் டேனுக்கு பார்க்க போகிறோம், அதே போல் பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டேனுக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த கேட்டகரிக்கு நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் உள்ள இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேக்கன்சியும் எடுத்தாச்சு. அப்போ எல்லா வேக்கன்சியும் எடுத்துகிட்டு அதில் ஜென்ரல் டேனுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, பிசிக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதுக்கப்புறமா அந்த ஜென்ரல் டேனில் இந்த ஜென்ரல் டேன் உமன், ஜென்ரல் டேன் தமிழ், ஜென்ரல் டேன் உமன் அதில் தமிழ் மீடியம் அப்படிங்கிறத பிரித்து நம்ம போட்டுக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தீர்மானிச்சிடலாம். அப்போ நாம் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜென்ரல் டேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி, கரண்ட் வேக்கன்சி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த 3 டைம்ஸாக இந்த வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷனோட ஒரு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறமா இன்னொரு போஸ்டிங் ஆட் பண்ணியிருந்தாங்க, இப்போவும் ரீசெண்டாக ஆட் பண்ணிக்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்துட்டேன். உள்ளே கொண்டு வந்துட்டு என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு அப்படிங்கிறதையும் நான் தனியாக எழுதி வச்சுக்கிறேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டேன் உமன், ஜென்ரல் டேன் தமிழ், உமன் தமிழ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பிசி, இல்லை பிசி கேட்டகரியிலையும் நம்ம இதில் வந்து கவுண்ட் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? அடுத்தபடியாக இதில் வந்து பேக்லாக் வேக்கன்சியில் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனுக்கும் பிசிக்கும் இதில் இல்லை. அதுக்கப்புறமா இதில் ஜென்ரல் டேன் இங்கிலீஷ் தான் இருக்குது, இதுலேயும் இல்லை. அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரிக்கு பாருங்கள், ஜென்ரல் டேன் உமன் அதில் வரிசையாக இருக்குது, பிசிக்கும் இதில் வரிசையாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அடுத்தது பாருங்கள், இந்த கரண்ட் வேக்கன்சி ஒன்று கொடுத்துக்கிறாங்க 81. இதில் ஜென்ரல் டேன் இதில் இருக்குது, அதுக்கப்புறமா பிசியில் இருக்குது. ஸோ அந்த வேக்கன்சியும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக இதில் ஜென்ரல் டேன் இதில் வந்து ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை, கெமிஸ்ட்ரிக்கு எதுவுமே இல்லை. இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது, ஆனால் ஜென்ரல் டேன் பிசிக்கு இதில் இல்லை. அடுத்தது இந்த ஜென்ரல் டேனில் பாருங்கள், இதில் வந்துட்டு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒரு 2 வேக்கன்சி. அடுத்தது பிசிலையும் பாருங்கள் ஒரு 2 வேக்கன்சி இதில் இருக்குது, இதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, அப்போ இதில் எஸ்டி கேட்டகரிக்கு தான் என்ன கொடுத்துக்கிறாங்க, இதில் ஒரு 14 வேக்கன்சி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வேக்கன்சின்னு கொடுத்துக்கிறாங்களே, அதில் பாருங்கள் இந்த ஜென்ரல் டேன் இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அதாவது இந்த கேட்டகரியில் யாரும் இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த போஸ்ட் எல்லாம் ஜென்ரல் டேனுக்கு போயிடும். அதனால் நம்ம ஜென்ரல் டேன் மொத்தமாக நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பாருங்கள் இதில் இந்த பிசியில், அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிசியில் இது வரைக்கும் போகுது இல்லையா, இதில் உள்ள வேக்கன்சி எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து எஸ்சி எஸ்டி தான் இருக்குது, பிசி ஜென்ரல் டேனுக்கு இல்லை. இதில் ஜென்ரல் டேனுக்கு ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அடுத்தபடியாக இதுலேயும் ஜென்ரல் டேனுக்கு ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது, இங்கேயும் ஜென்ரல் டேனுக்கு ஒரே ஒரு போஸ்ட். சரி, அப்போ இந்த ஜென்ரல் டேனில் மொத்தமாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது பாருங்கள். ஜென்ரல் டேனில் மொத்தமாக 106 போஸ்ட் இருக்குது, இல்லை 106 வேக்கன்சி இருக்குது. அப்போ இந்த ஜென்ரல் டேன் 106ல் இந்த ஜென்ரல் டேனில் மட்டும் 58 வேக்கன்சி, இந்த ஜென்ரல் டேனில் மட்டும் 58 வேக்கன்சி. அதுக்கப்புறமா ஜென்ரல் டேன் உமன், ஜென்ரல் டேன்லேயே உமன் வருவாங்க இல்லையா, உமன் கேட்டகரிக்கு 25 வேக்கன்சி இருக்குது. அப்போ இதில் ஜென்ரல் டேன்லேயும் உமன் வருவாங்க, இல்லை ஜென்ரல் டேன்லேயும் உமன் வருவாங்க. அதுக்கப்புறமா ஜென்ரல் டேன் உமன்லேயும் உமன் மட்டும்தான் வர முடியும். அப்போ பாருங்கள் இதில் இந்த 25 வேக்கன்சி இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம், அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்சி இருக்குது. சப்போஸ் ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில் ஆள் இல்லை அப்படின்னாச்சுன்னா எங்கே போயிடும், ஜென்ரல் டேனுக்கு போயிடும். அடுத்தபடியாக ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியம், அதில் வந்து 4 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ 106 வேக்கன்சி இருக்குது,
58 வேகன்சி ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஃபில் பண்ணிடுவாங்க. அடுத்தது உமன் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது தமிழ் மீடியம், அடுத்தது உமன் தமிழ் மீடியம். அப்போ ஜென்ரல் டர்னில் டோட்டலாக நம்ம எடுக்க வேண்டிய போஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 106. அப்போ அந்த 106 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு மார்க்காக கம்மி பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு அந்த மார்க் லிஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த மார்க் லிஸ்ட்டில் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு அந்த 106 வரைக்கும் கம்மி பண்ணிகிட்டே வரணும். அப்போ நம்ம கம்மி பண்ணிகிட்டே வருவோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜென்ரல் டர்னில் எவ்வளோ மார்க் வரைக்கும் வருது, ஃபஸ்ட்டில் இருந்துட்டு 106 கேண்டிடேட்ஸ் எது வரைக்கும் வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ இருந்தெல்லாம் பார்த்துடலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் இல்லையா. இதில் வந்துட்டு பாருங்கள், இந்த 134 வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ அப்படியே நம்ம என்ன செஞ்சுட்டு வரோம், குறைச்சிக்கிட்டே வர்றோம். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் போஸ்ட்டை கம்மி பண்ணிகிட்டே வர்றோம். அதுக்கப்புறமா இந்த 115ல் இந்த 106 போஸ்ட்டும் காலி ஆயிடுது. நம்ம வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் 106 போஸ்ட்டு மொத்தம் பார்த்தோம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு மார்க்கில் இருந்துட்டு அப்படி கம்மி பண்ணிட்டு வரும்போது இந்த 115ல் வருது. அப்போ 115 வரைக்கும் ஜென்ரல் டர்னில் தான் போஸ்டிங் ஃபில் ஆகுது. அது 115ல் 3 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் ஃபில் ஆகுது. இந்த ரிமைனிங் வந்து 16 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 115லையும் ஒரு 3 பேருக்கு தான் அதில் வாய்ப்பு ஜென்ரல் கேட்டகரியில் வர்றதுக்கு. அதுக்கப்புறமா தனித்தனி கேட்டகரிக்கு பிரிஞ்சிடும். சரிங்களா? சப்போஸ் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 106ஓட ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருது. சரிங்களா? அப்போ இந்த ஜென்ரல் டர்ன் சம்டைம்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆகலாம். சப்போஸ் இப்போ வந்துட்டு தமிழ் மீடியம் இருக்குது பாருங்கள், தமிழ் மீடியம் இருக்கிறதுனால அப்போ இதில் இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போகலாம். இந்த மார்க்குள்ளே யாரும் இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த கட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் உமன் தமிழ் மீடியம் இருக்குது, அதுவும் என்ன செய்யலாம், இதை விட கொஞ்சம் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சப்போஸ் யாரும் இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த 115ஓட ஜென்ரல் டர்ன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ நாம் பிசி கேட்டகரிக்கு நம்ம போகலாம். இல்லை, பிசி கேட்டகரிக்கு போகலாம். பிசி கேட்டகரியில் டோட்டலாக எத்தனை போஸ்ட்னு பாருங்கள், 88 வேகன்சி இருக்குது. பிசி கேட்டகரிக்கு டோட்டலாக 88. அதில் பிசி ஜென்ரலில் 46 வேகன்சி. பிசி ஜென்ரலில் 46 வேகன்சி. அடுத்தது பிசி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 21 வேகன்சி. பிசி தமிழ் மீடியத்துக்கு 12, பிசி உமன் தமிழ் மீடியத்துக்கு 5 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில இது வந்து என்ன இருக்கும், அந்த மற்ற அந்த சேலஞ்சு பீப்புளுக்கு ஒரு சில வேகன்சி அதில் இருக்குது. ஓகே, சப்போஸ் அதில் இல்லை அப்படின்னாச்சுன்னா எங்கே போயிடும், இந்த பிசி ஜென்ரலுக்கு அந்த போஸ்ட்டு போயிடும். அப்போ பிசி ஜென்ரலில் 46, பிசி உமன் 21, பிசி தமிழ் மீடியம் 12, பிசி உமன் தமிழ் மீடியம் 5. அப்போ இந்த ரேங்க்கு எது வரைக்கும் போகும், இந்த மார்க் வந்துட்டு போஸ்டிங்கில் எந்த கட் ஆஃப் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம என்ன செய்யணும், டோட்டலாக 88 இருக்குது இல்லையா. சரி, அப்போ இந்த 88ல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 46 ஒரு 21, 47, 57, 67. இப்போ 67 கேண்டிடேட் நம்ம என்ன செய்யணும், கம்மி பண்ணிகிட்டே வரோம். இப்போ நம்ம அந்த மார்க்கு நம்ம போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 115ல் நமக்கு முடிஞ்சது இல்லையா, ஜென்ரல் டர்னில் 115ல் முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த 115ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜென்ரல் டர்னை இந்த பிசியை 115ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 16 கேண்டிடேட்ஸ் அதில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சப்போஸ் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த ரேங்க்கில் இருந்தாங்கன்னா 115ல் ஆரம்பித்து 112லேயே இந்த கட் ஆஃப் முடிஞ்சிருது. சரிங்களா? 115ல் ஆரம்பித்து 112லேயே இந்த கட் ஆஃப் முடிஞ்சிருது. சப்போஸ் இந்த கட் ஆஃபுக்குள்ளே தமிழ் மீடியம் யாரும் இல்லை, கட் ஆஃப் மார்க்குள்ளே இந்த தமிழ் மீடியம் யாரும் இல்லை, இல்லைன்னா உமன் தமிழ் மீடியம் யாரும் இல்லை அப்படின்னாச்சுன்னா இது கம்மி பண்ணி எங்கே போகலாம், இந்த 105 வரைக்கும் போகலாம், இல்லைன்னா 100 வரைக்குமே போகலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உமன் தமிழ் மீடியம் யாரும் இல்லை, இல்லைன்னா தமிழ் மீடியம் யாரும் இல்லைன்னா அப்படி கம்மியாகிட்டே போகும். சரிங்களா? அப்படி யாருமே இல்லை அப்படின்னாச்சுன்னா எல்லா வேகன்சியும் ஜென்ரலுக்கு தான் போகும். அப்படி ஜென்ரலுக்கு போயிட்டுனா இந்த 115ல் இருந்துட்டு 112க்கு உள்ளேயே இந்த கட் ஆஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ இந்த பிசி கேண்டிடேட்டுக்கு 115ல் இருந்துட்டு 112க்குள்ளே அவங்களுடைய மார்க்ஸ் இருந்துச்சுன்னா 100% அவங்களுக்கு போஸ்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதை விட இந்த 111 இல்லைன்னா 110 இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து 111 போகிறதுக்கு வேணால் ஒரு சில வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த 111ல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பாக என்ன செய்யாது, கம்ப்ளீட் ஆகாது. சரிங்களா? அப்போ இந்த 115 to 112 இருக்கவங்களுக்கு 100% சான்ஸ் இதுதான்
கட் ஆஃப் மார்க்காக இருக்க முடியும். சரிங்களா, மேக்ஸிமம் நம்ம அனாலிசிஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.